ஒரு 8 வயசு பையன் சீரியல் கில்லரா இருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? அமிர்ஜித் சாதா பீகாரோட ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு கூலி தொழிலாளியோட மகன். 1998ல பிறக்கிறான் அமிர்ஜித். வறுமையால வாழ்ந்த அந்த குடும்பத்துல அமிர்ஜித்துக்கு சரியான கவனிப்பும் அன்பும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. முதல் கொலை 2006ல இவனோட 9 மாச கசின் குழந்தைய அடிச்சே கொண்டிருக்கான். அதிர்ச்சி என்னன்னா இது அவங்க குடும்பமே வெளியே சொல்லாம மூடி மறைச்சிருக்காங்க. இரண்டாவது கொலை அதே வருஷம் அவனோட 8 மாச சொந்த தங்கச்சியை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். இந்த கொலையும் வெளியே தெரிய வரல. இதனால அவனுக்கு பயம் வரல. அதுக்கு பதிலா இன்னும் கொடூரமான முடிவை தான் எடுத்திருக்கான். மூணாவது கொலை 2007ல அவங்க கிராமத்துல குஷ்புன்னு 6 மாச பாப்பாவை அவங்க அம்மா ஸ்கூல் பில்டிங்ல தூங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை பக்கத்துல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அமிர்ஜித் தூக்கிட்டு போயிருக்கான். அங்க ஒரு செங்கலை வச்சு குழந்தைய அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். அப்புறம் மண்ணுல புதைச்சிருக்கான். குழந்தைய காணும்னு கிராமமே தேடுது. அப்ப எல்லாரும் தேடுறத பார்த்து இங்க அமிர்ஜித்தோட முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு. கிராம மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனை பிடிச்சு விசாரிக்க தன்னோட எல்லா கொலையும் அவன் ஒத்துக்கிறான். ஒரு 8 வயசு பையன் செஞ்ச கொடூரத்தை கேட்டு மொத்த கிராமமே உறைஞ்சு போச்சு. போலீஸ் அவனை பிடிச்சு விசாரிக்கும் போது அவனோட முகத்துல ஒரு துளி கூட பயமோ வருத்தமோ இல்லையா. போலீஸ்காரங்க கிட்டயே எனக்கு பிஸ்கட் வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்கான். இவனை பரிசோதிச்ச மனநல மருத்துவர்கள் இவனுக்கு சாடிஸ்ட் குணம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்தியாவோட சட்டப்படி 18 வயசுக்கு குறைஞ்ச குழந்தைங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது. ஆனா அவனோட 18 வயசு வரைக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தனியா அடைக்கப்பட்டான். சட்டப்படி அவன் 2016ல 18 வயசு ஆனதுமே அந்த சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வந்துட்டான். இப்ப அவன் ஒரு 27 வயசு இளைஞனா இருப்பான். ஆனா அவனோட பாதுகாப்பு காரணங்களுக்காக அவனோட பேரை மாத்திட்டு அவனோட அடையாளமே யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டாங்க.